ഓം ശ്രീ മഹാഗണപതയേ നമഃ. നമസ്കാരം. ഞാൻ കേരള ജ്യോതിഡർ പ്രമോദ്. ജൂൺ മാதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கான ஒரு வாரத்திற்கு மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கான 12 ராசிகளின் பலன்கள் சொல்கிறேன். மேஷம் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை கால் சேர்ந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை காரியங்களுக்கு சிறு தாமதங்கள் ஏற்படலாம், பணச்சிலவு அதிகமாகலாம். ஆனால் 15ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். பணவரவு உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், உடல் ஆரோக்கியம் நலமாக இருக்கும். 15, 16 தேதிகள் நல்ல அனுபவங்கள் கொடுக்கும். ஆனால் 17, 18 தேதிகளில் உங்களுக்கு நீரின் மூலமாக வியாதிகளோ ஆபத்தோ வராமல் பார்க்க வேண்டும். இந்த நேரம் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கு சிறு தாமதம் ஏற்படலாம். 19, 20 தேதிகளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு நலமான நாட்கள் 15, 16. ரிஷபராசி. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீஷ 1, 2 பாதங்கள் சேர்ந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 14ஆம் தேதி நலமாக இருக்கும். 14ஆம் தேதி உங்களுக்கு பணவரவு அதிகமாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டாகும். 15, 16 தேதிகளில் சுபகாரியங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம். ஆனால் இந்த 2 நாட்கள் பணச்செலவு கொஞ்சம் அதிகமாயிருக்கும். ஆனால் 16, 17 தேதிகள் மற்றும் 18ஆம் தேதி காலை 9 மணி வரை உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். வருமானத்தில் முன்னேற்றம் உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பிறகு 19, 20 தேதிகளில் தண்ணீர் சம்பந்தமான சில பிரச்சனைகள், வியாதிகள், ஜுரம், சளி இந்த மாதிரி எல்லாம் வராமல் தடுக்க வேண்டும். அலர்ஜி மற்றும் ஜலதோஷம் வரலாம். பணச்சிலவு கொஞ்சம் அதிகமாகுவதற்கும் வாய்ப்பிருக்கு இந்த நாட்கள். ஆனால் உங்களோட 11ஆம் இடத்தில் அமர்ந்து பயணம் செய்யும் சனி மற்றும் 11ஆம் இடத்தில் படும் குரு பார்வை, குரு திருஷ்டி, அதாவது 11ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு பார்த்து கொண்டிருப்பதினால் அதிக வருமானம் உண்டாகும். இனி ஒரு வருஷம் வரைக்கும் 14, 17, 18 தேதிகள் இந்த வாரம் குணானுபவங்கள் உங்களுக்கு அதிகமாகும் நாட்கள். மிதுனம் ராசி. மிருகசீஷம் 3, 4 பாதங்கள், புனர்பூஷம் மிருகசீஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிர, புனர்பூஷம் 1, 2, 3 பாதங்கள் சேர்ந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவருடைய 2ஆம் இடத்தில் உச்சத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் அதிக லாபத்தை கொடுக்கும். கூடாமல் 10ஆம் இடத்தில் படும் குரு பார்வை உங்களுடைய கண்டகசனி தோஷங்களுக்கும் பரிகாரத்தை கொடுக்கும். ஆனால் இந்த வாரம் 14ஆம் தேதி உங்களுக்கு பணச்செலவு அதிகமாகலாம், உடல்நிலை நலமாக இருக்காது. 15, 16 தேதிகள் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். வருமானம் அப்போது அதிகமாகும், வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். இந்த காலம் தொழிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். 17, 18 தேதிகளில் உங்களுக்கு சிறு தடைகள் ஏற்படலாம். அப்போது பணச்செலவு கொஞ்சம் அதிகமாகலாம். 19, 20 தேதிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி, பணவரவு அதிகமாகும். குடும்பத்தில் அனைவருக்கும் இது மிக மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நலமான நாட்கள் 15, 16, 19, 20 தேதிகள் அதிக குண அனுபவங்கள் கொடுக்கும் என்று. கடகம் ராசி. புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயில்யம் சேர்ந்த கடகம் ராசி நேயர்களுக்கு
13, 14 தேதிகள் அதிக வருமானத்தை கொடுக்கும். உற்றார் உறவினர்களிடமிருந்து மகிழ்ச்சி உண்டாகும். 15, 16 தேதிகளில் உங்களுக்கு பணச்சிலவு அதிகமாகலாம். உடல்நிலை சம்பந்தமாகிய பிரச்சனைகள் வராமல் பார்க்க வேண்டும். முக்கியமாக சுகர், பிரஷர் மற்றும் இதய சம்பந்த நோய்கள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் 17, 18 தேதிகளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும், வருமானம் அதிகரிக்கும், வெற்றியும் ஆனந்தமும் உண்டாகும். 19, 20 தேதிகளில் சுப காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம், பணச்சிலவு அதிகமாகலாம். இந்த வாரம் உங்களுக்கு நலமான நாட்கள் 13, 14, 17, 18 தேதிகள். சிம்மம் ராசி. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் சேர்ந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 14, 15, 16 தேதிகள் அதிக குண அனுபவங்களை கொடுக்கும். இந்த காலம் பணவரவு அதிகமாகும். மக்களிடமிருந்து உங்களுக்கு பேரும் பெருமையும் கிடைக்கும். உடல்நிலையும் நலமாக இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். 17, 18 தேதிகளில் பணச்சிலவு அதிகமாகும். இந்த காலம் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் பார்க்க வேண்டும். 19, 20 தேதிகள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நலமாக இருக்கும். குடும்பத்தினர்களிடமிருந்தும் உங்களுக்கு இந்த காலம் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டாகலாம். மொத்தமாக இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான நாட்கள் 14, 15, 16, 19, 20 தேதிகள். கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திர 1, 2 பாதங்கள் சேர்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு வாரத்தில் முதல் நாள், அதாவது 14ஆம் தேதி அவ்வளவு நல்லதல்ல. வயிறு சம்பந்தமான நோய்கள் வராமல் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காலம் மன கஷ்டங்களும் ஏற்படலாம். ஆனால் 15, 16, 17, 18 தேதிகள் உங்களுக்கு வருமானத்தை அதிகமாக்கும். உற்றார் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். மக்களுக்கிடையிலிருந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இந்த காலம் உங்களுக்கு உடல்நிலையும் நலமாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு 11 உச்சத்தில் அமர்ந்து பயணம் செய்யும் குரு பகவான் இனிவரும் ஒரு வருட காலம் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணினால் உங்களுக்கு வீடு, இடம் எல்லாம் சொந்தமாகும். உங்களுடைய 5ஆம் இடத்தில் படும் குரு பார்வை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வெற்றியை கொடுக்கும். கூடாமல் மீனம் ராசியில் படும் குரு பார்வை உங்களுடைய கண்டக சனி தோஷங்களை இல்லாமலாக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 15, 16, 17, 18 தேதிகள் அநேக குணங்கள் கொடுக்கலாம், நலமாக இருக்கும். துலாம் ராசி. சித்திரா 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் சேர்ந்தா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 15, 16, 17 தேதிகள் கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் ஏற்படாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அம்மன் கோவில் தரிசனம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தினருடன் பேசும்போது நீங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும்.
உணவின் மூலமாக வயிறு சம்பந்த நோய்கள் வராமல் இந்த காலம் பார்க்க வேண்டும். இந்த காலம் கோவில் தரிசனம் உங்களுக்கு அவசியம் தேவை. ஆனால் 17, 18, 19, 20 தேதிகளில் உங்களுக்கு பாக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைய கிடைக்கும். இந்த காலம் பணவரவு உண்டாகும். உற்றார் உறவினர்களிடமிருந்து நல்ல அனுபவங்கள் உண்டாகும். 11ல் கேது உங்களோட வருமானத்தை அதிகமாக்கும். 10ல் அமர்ந்துள்ள குரு தொழிலில் வெற்றியும் அதிக வருமானமும் கொடுக்கும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம். 17, 18, 19, 20 தேதிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குண அனுபவங்கள் அதிகமாக்கும். விருச்சிகன் ராசி விசாகம் 4ஆம் பாதம் அனிஷம் கேட்ட சேர்ந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆத்திய நாள், அதாவது 14ஆம் தேதி குண அனுபவங்கள் அதிகமாகும். ஆனால் 15, 16 தேதி சில மனக்கஷ்டங்கள் உண்டாக்கலாம். 17, 18 தேதிகளில் வயிறு சம்பந்தமான நோய்கள் வராமல் பார்க்க வேண்டும். 19, 20 தேதிகளில் உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமாகும். பணவரவு உண்டாகும். மக்களுக்கிடையிலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிகன் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நலமான நாட்கள், அதிக குணானுபவங்களை கொடுக்கும் நாட்கள் 14, 19, 20 தேதிகள். தனுராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் சேர்ந்த தனுராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 14, 15, 16 தேதிகள் குண அனுபவங்களை அதிகமாக கொடுக்கும். இந்த காலம் தொழில் மற்றும் வருமானம் அதிகமாகுவதற்கும் வாய்ப்பிருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகமாகும். உடல்நிலை நலமாக இருக்கும். அபிமானகரங்களாய அனுபவங்கள் இந்த காலம் நிறைய உங்களுக்கு உண்டாகலாம். எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். ஆனால் 17, 18, 19, 20 தேதிகள் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பேச்சுவார்த்தைகள் மூலமாக எதிரிகள் உண்டாகாமல் பார்க்க வேண்டும். இந்த வாரம் 14, 15, 16 தேதிகளில் உங்களுக்கு குண அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும் என்று புரிய வேண்டும். மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் சேர்ந்த மகரம் ராசி நேயர்களுக்கு வாரத்தில் முதல் நாள் 14ஆம் தேதி தொழிலில் சில தடைகள் ஏற்படலாம். உடல்நிலை சம்பந்தமாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் 15, 16, 17, 18 தேதிகள் உங்களுக்கு நலமாக அமையும். பணவரவு இந்த காலம் அதிகமாகும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் 19, 20 தேதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயங்களில் எச்சரிக்கை. மற்றவர்களுமாய் பேச்சுவார்த்தைகள் வராமல் பார்க்க வேண்டும். இந்த வாரம் 15, 16, 17, 18 தேதிகள் மகரன் ராசிக்காரர்களுக்கு அதிக குணபலன்களை கொடுக்கும். கும்பம் ராசி அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரிருட்டாதி 1, 2, 3 பாதங்கள் சேர்ந்தா கும்பன் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நீரின் மூலமாக ஆபத்து மற்றும் நோய்கள் வராமல் பார்க்க வேண்டும். இந்த வாரம் 14, 15, 16 தேதிகள்
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் சில தடைகள் ஏற்படலாம், இதனால் மனக்கஷ்டங்கள் வரலாம். ஆனால் இந்த வாரம் 17, 18, 19, 20 தேதிகள் உங்களுக்கு மிகவும் நலமாக அமையும். அந்த நேரம் வியாபாரத்திலும் தொழிலும் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் நலமாக இருக்கும். உங்களுக்கு வருமானமும் இந்த காலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அப்போது இந்த வாரம் உங்களோட நல்ல நாட்கள் 17, 18, 19, 20 தேதிகள் உங்களுக்கு அப்போது குண அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கலாம். மீனம் ராசி, பூர்விட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி சேர்ந்த மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 14ஆம் தேதி குடும்பத்தில் சந்தோஷமும் பணவரவும் வெற்றியும் உண்டாகும். ஆனால் 15, 16, 17, 18 தேதிகள் உடல்நிலை பிரச்சனைகள் வராமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலம் தொழிலில் அதிக கவனம் தேவை. பணச்சிலவும் உண்டாகலாம். ஆனால் 19, 20 தேதிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த காலம் பணவரவு அதிகமாகும். உடல்நிலை கோளாறுகள் விட்டு விலகும். மீனம் ராசிக்காரர்களுக்கு 14, 19, 20 தேதிகளில் அனுபவ குணங்கள் உண்டாகும். இது 7 சனிக்காலம், உங்களுக்கு ஜன்ம சனிக்காலம் என்று சொல்லலாம். ஆனால் உச்சத்திலிருந்து உங்களுடைய ஜன்ம ராசியாய மீனத்தை பார்த்து கொண்டிருக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜன்ம சனி தோஷங்களுக்கு பரிகாரத்தை கொடுத்திருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.